Hi friends, welcome to Thagaval Maiyam channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மத்திய அரசோட கல்வி உதவித்தொகைக்கான அப்ளிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மத்திய அரசின் திறன் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை பெறறதுக்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் scholarships.gov.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதோட மாதிரி விண்ணப்ப படிவம் ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த ஸ்டெப்ல என்னென்ன விஷயங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு tndce.in அப்படின்ற வெப்சைட்ல நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இயர்லி 10,000 பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இயர்லி 20,000 உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். கண்டிப்பா எலிஜிபிள் இருக்கக்கூடியவங்க மிஸ் பண்ணாம உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து இங்க லேட்டஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் 2022 அப்படின்னு ஒரு ஸ்பிளாஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு இது போயிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான ஒரு அறிவிப்போட டீட்டெயில வந்து இதுல கொடுத்துருக்காங்க. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால வழங்கப்படக்கூடிய திறன் அடிப்படையிலான கல்வித்தொகை பெறறதுக்கு மே 2022 +2 நீங்க எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றவங்க இந்த 2022-23 கல்வி ஆண்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க 2017, 18, 19, 20 இந்த 4 வருஷம் மற்றும் 2021 கல்வி உதவித்தொகைக்கு நீங்க செலக்ட் ஆகி உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரெனுவலையும் நீங்க வந்து சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இதுல வந்து பாருங்க, உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் கீழ்கண்டவற்றை நன்றாக படித்து பிறகு விண்ணப்பிக்கவும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உங்களோட நேம் வந்து எப்படி கொடுக்கணும், மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல நோட் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க போய் செக் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஷன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான நேஷனல் போர்ட்டல்ல உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அகடமிக் இயர், அதாவது இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் போய் அப்ளை பண்ணணும். இதுல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணுன்றத இவங்களே ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களோட டொமிசிலின் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்க போஸ்ட் மெட்ரிக் அண்ட் உங்களோட பேர் வந்து உங்களோட மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுல ஸ்காலர்ஷிப்போட டைப் வந்து கொடுக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு அண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது. அடுத்து வந்து பாருங்க, உங்களோட பேங்க் நேம், உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கணும். அண்ட் இந்த கேப்சா கொடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கணும். அடுத்து உங்களுக்கான ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்ம மொபைல் நம்பருக்கான ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணணும். அதை தான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஐடி நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த மாதிரி பேஜ் வரும். அதுல நீங்க கண்டினியூ கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட லாகின் ஐடி வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ டேஷ்போர்டில் பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க ஓடிபி வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்றதுக்கு டேஷ்போர்டில் நியூ யூசர் ரெஜிஸ்டர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரெனுவல் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த போர்ட்டல்லே நீங்க வந்து ரெனுவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுல நீங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றோம்னா நீங்க பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, ஹோம் பேஜ் உங்களோட டேஷ்போர்ட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் உங்களோட பேர் வந்து இதுல இருக்கு. அடுத்தது உங்களோட டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்ல ஆல்ரெடி நீங்க கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாம நீங்க நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் அண்ட் வந்து நீங்க சிங்கிள் கேர்ள் சைல்டா, ரிலிஜன் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி, உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட ஆனுவல் இன்கம் அண்ட் மொபைல் நம்பர்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதுல டே ஸ்காலரா ஹாஸ்டலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெய்லி நீங்க வீட்ல இருந்து காலேஜ் போறீங்களா இல்லைன்னா வந்து
ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றீங்களா அப்படின்றத இதுல கொடுக்கணும். ஸோ அடுத்ததான் நீங்க ஃபில் பண்ற டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அகடமிக் டீடைல்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல இப்போ நீங்க ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய காலேஜ் இல்லைனா யூனிவர்சிட்டியோட நேம் வந்து நீங்க என்டர் பண்ணணும். என்ன கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயரா நீங்க செகண்ட் இயரா எந்த வருஷம் படிக்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மோட் ஆஃப் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ரெகுலர். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட போர்டு வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் கோர்ஸ் வந்து 12th எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அண்ட் வந்து 10th ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. எந்த போர்டில் படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க. சேம் அதே மாதிரி 12th நீங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதி சேர்ந்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி கிடையாது. உங்களோட அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ, உங்களோட டியூஷன் ஃபீஸ் இதெல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட காலேஜ் ஃபீஸு அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து உங்களோட நீங்கள் ஏதாவது டிசபிலிட்டி இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் சேவ் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்காலர்ஷிப்போட ஸ்கீம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லா காப்பியும் உங்களோட காலேஜில் நீங்கள் இல்லைனா இன்ஸ்டியூட்டில் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கான எல்லா ஸ்டெப்புமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஷன் 2 அப்படின்றதுல வந்து அடுத்து இருக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் தான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுல வந்து இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்காலர்ஷிப்புமே இங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் அதாவது ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ மைனாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி எல்லா ஸ்காலர்ஷிப்புமே இதுல வந்து உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஹோம் பேஜில் உங்களுக்கு பாருங்க அப்ளிகன்ட் கார்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஃபார் 2022-23 கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்க பார்த்த அந்த ஸ்டெப் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதில் கொடுத்துருக்க எல்லா கைட்லைன்ஸையுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தே வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ஃப்ரெஷ் அப்ளிகேஷன். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.